ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் கஞ்சி எப்படி வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் பால் கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்டான கஞ்சி. அது வந்து நமக்கு ரொம்ப ஃபீவர் டைமில் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபீவர் டைமில் நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த சமயத்தில் நமக்கு இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கனால நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். இது வந்து பொன்னி பச்சை அரிசி, பொன்னி ரா ரைஸ்ன்னு சொல்லுவோம். 200 ml கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5 to 6 பீஸ் வெள்ளைப்பூடு, கார்லிக், வெந்தயம், ஃபெனுக்ரீக் சீட்ஸ், தேங்காய் வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா அதில் அரை மூடி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி இதில் வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்க்கு 400 ml இது. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு இந்த பொன்னி ரா ரைஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இதை மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இதை வந்து ரவையோட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்ப லம்ஸாக ஃபார்ம் ஆயிரும் கஞ்சி மேக் பண்ணும்போது. அதனால் இந்த மாதிரி குறன்னு ரவையோட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னாவே கரெக்ட் பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ வந்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து 500 ml வாட்டர் போர் பண்ணுறேன். $500 வாட்டர் இப்போதைக்கு போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம லேட்டர் ஸ்டேஜில் கோகோனட் மில்க் வேறு ஆட் பண்ணுவோம்ல, அதனால். இப்போ இதை நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்லோவாக இப்போ நம்ம இந்த தண்ணி கொதிச்சு வர்ற டைமில் நம்ம இதை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரோக்கன் ரைஸை வந்து இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணுங்கள். அப்படியே ஒன்றா கொட்டி விட்றாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொட்டுங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். அதை நம்ம அரிசியை ப்ரோக்கன் ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்கும். தண்ணி போதுமான்னு பார்த்துட்டு லைட்டாக அதில் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு சால்ட்டு. இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 10 minutes இது சிம்மில் குக் ஆகணும். ப்ரோக்கன் ரைஸ் தான், ஸோ அதனால் சீக்கிரம் குக் ஆயிரும். சிம்மிலே 10 minutes குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த ப்ரோக்கன் ரைஸு. இதை நீங்கள் இப்போ கரண்டி போட்டு கிண்டிக்கங்க. கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கோகோனட் மில்க் 400 ml, அந்த 400 ml மில்க்கையும் இதில் நீங்கள் சேர்த்துருங்க. எப்பயுமே தேங்காய் பால் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும். இல்லைனா தேங்காய் பால் திறஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேருங்க. இதை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி கஞ்சிக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபீவர் டைம்லலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வீட்டில் வத்தல், வடகம், இல்லைனா வந்து லஞ்ச் ரெசிபிக்கு நீங்கள் ஏதாவது பொரியல்லாம் செஞ்சுருப்பீங்கல்ல, அந்த சைட் டிஷ்ஷோடு இதை சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.